ஹலோ கைஸ், வெல்கம் டு வெல்த் கிரியேட்டர் சேனல். இன்றைக்கி நம்ம மல்டிமீட்டர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன மோட் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம். இது வந்து 120 ரூபீஸ்லேயே கிடைக்கிது. ஆஃப்லைனில், ஆன்லைனில் விலை அதிகமாக இருக்கும். அதனால் ஆன்லைனில் வாங்கிடாதீங்க. எப்படியாச்சும் வீட்டில் இருக்க ஷாப்பில் போய் எப்படியாச்சும் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப சின்ன ஒர்க்குக்கு தான் யூஸ் பண்ணலாம். இது வந்து மோஸ்ட்லிலாம் இல்லை. இதில் டிசி கரண்ட் பெஸ்ட்டாக பார்க்கலாம். ஏசி கரண்ட் பார்க்கலாம், இருந்தாலும் நம்பி பார்க்க முடியாது நம்மளால். இப்போ டிசியில் 20னா 20 வோல்ட் வரைக்கும் டிசி கரண்ட்னால் நம்ம பேட்ரி கரண்ட் தான் டிசி கரண்ட்டும்பாங்க. ஏசினா டேரெக்டாக வருது கரண்ட்டு. நம்ம டிசியில் 20னா 20 வோல்ட் வரைக்கும் பார்க்கலாம். இப்போ 200னா 200 வரைக்கும் பார்க்கலாம். 1000னா 1000 வரைக்கும். இதில் நீங்கள் 20ல் வச்சு 21 வோல்ட்டில் பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வீணாக போய்டும். இப்படி தான் வீணாக போகுது. இன்னொன்று இந்த கேபிளை பிடிச்சி இழுத்துறாங்க. இழுத்தா கட் ஆகிடுது அந்த முனை. இவங்க தருது இது ரொம்ப லோ குவாலிட்டி தான். அதனால் பத்திரமா சேஃபாக வச்சுக்கணும். இப்போ நம்ம சாதாவாக ஒரு லித்தியம் அயன் பேட்டரியில் செக் பண்ணோம்னா நம்ம 20ல் தான் வைக்கணும். ஏன்னா 3 வோல்ட் வரைக்கும் தான் வரும். அப்புறம் 10 ஆம்ப்ஸ்ன்னு இருக்கும். 10 ஆம்ப்ஸ் வந்து 3வது ஹோலில் தான், ஃபஸ்ட்டு ஹோலில் தான் சொல்லணும். 10 ஆம்ப்ஸு ஒரு சில மோடுக்கலாம். மிச்சம் எல்லாத்துக்கும் காமனாக கரண்ட் செக் பண்ணுறது, கெப்பாசிட்டர் செக் பண்ணுறது, கண்டினியூட்டி செக் பண்ணுறது, டிசி ஏசி கரண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணால் செகண்ட் ஹோல் தான். பிளாக் வந்து எப்பயுமே லாஸ்ட்டில் இருந்துடணும், அது காமன். இப்போ லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துக்கும். இதில் ப்ளஸ்ஸில் நம்ம ப்ளஸ்ஸில் தான் வைக்கணும், மைனஸில் தான் வைக்கணும்ல. எப்படி வேணாலும் வைக்கலாம். நம்ம தப்பாக வச்சாலும் தப்பாக வைக்கணும்னு அது காட்டிடும். இப்போ நான் ப்ளஸ்ஸாக மைனஸ்லேயும் வச்சா மைனஸில் காட்டுது பாருங்கள் வேல்யூ. -3.61னா தப்பாக வச்சுருக்கானு. இப்போ திருப்பி வைக்கிறேன் பாருங்கள். திருப்பி வச்சேன்னா இப்போ மைனஸ்லேயே வச்சுட்டேன், ப்ளஸ்லேயே வச்சுட்டேன். இப்போ என்ன காட்டுது? வெறும் +3.61னா என்னது? ப்ளஸ் இல்லைனாலும் எது இல்லைனாலும் ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். அதனால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ மைனஸில் காட்டுது. இதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு, கரெக்டாக வச்சுருக்கோமான்னு. இதில் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது என்னதுன்னா டிசி கரண்ட் செக் பண்ணுறதும் அப்புறம் கண்டினியூட்டி செக் பண்ணுறது தான். மோஸ்ட்லி இது 2ல் தான் செக் பண்ணலாம். ஏசி கரண்ட்லாம் செக் பண்ணால் நல்லா விலை அதிகமானதில் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் சேஃப் கிடையாது. இன்னும் 500 600 ரேஞ்செல்லாம் இருக்கும். அதெல்லாம் வாங்கிக்கோங்க. அது ஆன்லைன்லேயே கிடைக்கும். ஆனால் இந்த மல்டிமீட்டர் ஆஃப்லைனில் தான் பெஸ்ட்டு. ஆன்லைனில் வந்து 200 கிட்ட போட்டிருந்தாங்க. 120 இருந்தது. இருந்தாலும் நம்ப முடியாது. ஆஃப்லைனில் கம்மி தான். ஆஃப்லைன்லேயே நான் வாங்கிக்கிட்டேன் பக்கத்தில் இருந்த ஷாப்பில். அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து கண்டினியூட்டி செக் பண்ண போகிறோம். இது ஏசி கரண்ட்டு இந்த பாக்ஸில் இருக்கிறது. இந்தாண்ட இருக்குது பார்த்தீங்களா? அதை அப்போ இதை பிளாக் கலர் வச்சு காட்டுற பாருங்க. அங்கே ஃபுல்லாக ஏசி. இது வந்து 10 ஆம்ப்ஸ். இப்போ 10 ஆம்ப்ஸில் வச்சுருக்கேன். இதில் நான் செக் பண்ணணுன்னா அந்தாண்ட ஹோலில் வச்சு தான் செக் பண்ணணும். இப்போ நான் கண்டினியூட்டி வைக்கிறேன். இதான் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு. இப்போ 2 டச் பண்ணால் பீட் சத்தம் கேட்கும் பாருங்கள். இப்படி தான் கண்டினியூட்டி செக் பண்ணணும். அதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் இதில் செக் பண்ணலாம். எல்லாமே இதில் பார்க்கலாம். பெரிய மல்டிமீட்டர் மாரி இருந்தாலும் இது சேஃபில். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.